இந்த சகாதேவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மா கிட்டேருந்து வருவோம். இப்போ பிரம்மாவுக்கு தன்னோட 50வது வயதில் அவர் உடைய ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம உலகம் தோன்றி இன்னும் ஒரு நாள் கூட பிரம்மாவுக்கு முடியல. அதாவது தன்னைத்தானே சுற்றுறது தான் ஒரு நாள் அப்படிங்கிறது. அந்த தன்னைத்தானே சுற்றுறதுக்கு இப்போ 1/4 நாள் தான் ஆயிருக்கு அவருக்கு. இன்னும் 3/4 நாள் பாக்கி இருக்குது. அப்போ அவர் எவ்வளோ பெருசு! அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு நாளுங்கிறது 28 மன்வந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மன்வந்திரம்னா 71.4 சதுர்யுகங்கள். இப்போ சதுர்யுகங்கள்னால் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4ம் சேர்ந்தா தான் சதுர்யுகம் சொல்கிறாங்க. இப்போ கிருதயுகத்துக்கு 4800 தேவ வருடங்கள், திரேதாயுகத்துக்கு 3600 தேவ வருடங்கள், துவாபர யுகத்துக்கு 2400 தேவ வருடங்கள், கலியுகத்துக்கு 1200 தேவ வருடங்கள். அப்போ 12000 தேவ வருடங்கள். 12000 தேவ வருடங்கள் சேர்ந்தது தான் ஒரு சதுர்யுகம். இப்போ இந்த ஒரு தேவ வருடம் அப்படின்னா நம்மளோட 365 நாள் தான் நமக்கு 1 இயர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு, தேவர்களுக்கு அதுதான் ஒரு நாள். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க, எத்தனை காலங்கள், எத்தனை யுகங்கள். அந்த பிரம்மா இன்னும் தன்னைத்தானே சுற்றி முடிக்கலை. அப்பேற்பட்ட அந்த பிரம்மா அவரோட 50வது வயதில், அப்போ எத்தனை யுகங்கள், எத்தனை பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் கணக்கே பண்ண முடியாத ஆண்டுகள் ஓடி இருக்குன்னு. அப்போ அந்த பிரம்மா கொஞ்சோண்டு போர்ஷன், அவரோட பெருவிரல் சைஸு அப்படிங்கிற போர்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உடையிறாரு. ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிறவரை உடையிறாரு ஃபஸ்ட்டு. அவர் ஒரு 5 போர்ஷனாக உடையிறாரு. அந்த 5 போர்ஷன்லேருந்து இன்னும் நிறைய போர்ஷன்கள் உடையிறாங்க. பிரம்மாவே இன்னும் ஒரு 10 போர்ஷனாகவும் உடையிறாரு. இப்போ இந்த 10 போர்ஷனில் ஒருத்தர் பேர் தக்ஷன் அப்படிங்கிறவர். அவர் இன்னும் நிறைய போர்ஷனாக உடையிறாரு. அவருடைய 60 பெண்களை கஷ்யபர் அப்படிங்கிறவருக்கு, கஷ்யபருங்கிற முனிவரை சுத்த வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 60 பெண்களுமே ஒவ்வொரு கேலக்ஸி, அந்த தக்ஷன் கிங் மாபெரும் கிரகத்திட்டருந்து 60 கேலக்ஸி உருவாகுது. அத்தனை கேலக்ஸியும் கஷ்யபரை சுற்றுது. இப்போ அந்த ஸ்வயம்புவ மனு ஃபஸ்ட்டு வெடித்து வந்தார்ல பிரம்மா கிட்டேருந்து, அவர் 5 போர்ஷனாக உடைகிறாரு. 2 ஆண் 3 பெண். அந்த 3வது பெண்ணு கிட்டேருந்து அதாவது 9 பெண் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கிரகங்களும் ஒரு ஆண் கிரகம் கபிலரும் இந்த மாதிரி வெடித்து வெளியே வர்றாங்க. இப்போ அந்த பெண் கிரகத்துக்கு பேர் அனுசூயை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அத்திரி அப்படின்னு நம்மளோட சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கார், அவரை சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த அத்திரியோட ஒரு சொட்டு கண்ணீர் சைஸ் தான் நம்மளோட சந்திரனா. அப்போ அந்த அத்திரியோட சைஸை பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஸ்வயம்புவ மனுக்கிட்டேருந்து வெடித்து வந்த கிரகங்களோட சைஸை பார்த்துக்கோங்க. அப்போ பிரம்மா கிட்டேருந்து வெடித்து வந்த அந்த 10 அமைப்புகளை பார்த்துக்கோங்க. இத்தனை கேலக்ஸி எல்லாம் இவர்கிட்டருந்து வந்தது தான். இப்போ ஒவ்வொரு கேலக்ஸியும் ஒவ்வொரு விதமாக செயல்படுது. ஒரு கேலக்ஸியிலேருந்து இன்னொரு கேலக்ஸி இன்னொரு விதமாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாகவதத்தில். இப்போ இது எப்படின்னா, இந்த கர்த்தமர் அப்படிங்கிற கிரகத்தை இந்த ஸ்வயம்பனு மனுக்கிட்டேருந்து வந்த பெண் கிரகத்திலேருந்து வந்த வெடிச்சு செதறின 3வது கிரகம் பேர் சிரத்தாதேவி. அவங்க விவஸ்வான் மகன்
வைவஸ்வத மனு. இப்போ நம்ம இருக்கிற 7வது மன்வந்திரத்தை ஆட்சி பண்ணுற வைவஸ்வத மனு இவர் ஸ்வாரோசிஷ மன்வந்திரத்தில் இவர் வெடிக்கிறாராம். அப்போ தான் நம்ம ஜூபிட்டர் உருவாகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைஸ்லேருந்து இப்போ குறைஞ்சு இந்த மாதிரி சைஸில் இருக்காங்க. இப்போ நம்ம பிரம்மாவே இந்த சைஸ் இருக்கார், இத்தனை கேலக்ஸியை உருவாக்குற அளவு. இப்போ நம்ம பிரம்மா மாதிரி 100 மடங்கு பெருசாக அந்த விஷ்ணு லோகம். அதுலேருந்து வர்ற கிரகங்களும் இந்த கேலக்ஸியில் இருக்கிறாங்களாம். இப்போ அந்த மாதிரி விஷ்ணு லோகத்திலேருந்து வந்த ஒரு கிரகத்துக்கு பேர் நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் மோகினி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயம் இந்த உலகத்தில் பெரிய பிரளயமாக. இப்போ நம்ம இருக்கிற ஏரியா சிவனோட ஏரியா. இப்போ நம்ம ஏரியாலையும் பிரம்மன் கிட்டேருந்து வந்த கிரகங்கள் இருக்குது, விஷ்ணு லோகத்திலேருந்து வந்த கிரகங்களும் இருக்குது. இப்போ ஒரு முறை பயங்கரமான பிரளயம் அப்படின்னா நம்மளோட சிவன் இருக்கிற ஏரியாவில் 12 சூரியன்கள் இருப்பாங்களாம். நம்மளோட சூரியனை விட பெருசாக இந்த 12 சூரியன்களும் உக்கிரமாக வெயில் அடித்தோடனே எல்லாம் அந்த வாட்டர் வேப்பரும் போய் மேலே சேர்ந்து பயங்கரமான மழை, அதாவது 100 தேவ வருடங்கள் மழை அடின்னு அடிச்சிச்சான். அப்போ எல்லா கிரகங்களும் அந்த வாட்டர் கிளாக்டாக ஆகிட்டாங்களாம். அதாவது அந்த சுத்தும் திறன், அந்த சூரியன்லாம் இருந்துச்சுன்னா அப்படி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே அந்த நெருப்பை அணைஞ்சு அந்த இழுக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் குறைஞ்சிரும்ல, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ நம்மளோட சூரியனை விஷ்ணு லோகத்திலிருந்து வந்த அந்த மச்சாவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகம் இழுத்துக்கிட்டு போய் நம்ம சப்த ரிஷி மண்டலம் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் விட்டுறாரு. அந்த ஏரியாவில் அந்த மச்சாவதார கிரகத்தை அந்த சப்த ரிஷிகளையும் இழுத்துக்கிட்டு நம்ம சூரியனையும் இழுத்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் காலம் அந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் பிரளயத்தில் இருந்த அந்த இதெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இந்த சூரியன் எல்லோரும் பிரைட்டாகி வர்றாங்களாம். அந்த சமயத்தில் ஹரிச்சந்திரன், சாம்பன் அப்படிங்கிற கிரகங்கள்லாம் ரொம்ப சொதனாகி அப்படி பிஞ்சு விழுகிற நிலமையில் அந்த கிரகங்கள் இருக்குது. அப்போ அந்த கிரகங்கள்லாம் நம்மளோட சூரியனை சுற்றி ட்ரை ஆகி அதுக்கப்புறம் பிரைட் ஆகிறாங்க. அந்த சூரியன்கள்லாம் அப்படி எனர்ஜி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம சூரியனுக்கு நிறைய பேர் இருக்கான். தாதா, ஏன்னா நிறையா க்ரியேட் பண்ணுறாருல, அதனால. பர்ஜனியன், மேகத்திலேருந்து மழை பொழிய செய்கிறார். பூஷா அப்படிங்கிறது நம்ம சாதம் இருக்குல்ல, அன்னம், அதில் இருக்கிற ஒரு எனர்ஜி. நம்ம அதை சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு தெம்பு வரும். துவஷ்டா அப்படின்னா செடியிலேருந்து வர்ற எனர்ஜி. அரியமான் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க வாயு, அது ஒரு கேஸ். பகன்கிறது நம்ம உடம்புல இருக்கிற அந்த நன்மையான பார்ட்டிகிள்ஸ். விவச்வான் அப்படிங்கிறவர் அக்னியில் இருக்காராம், நம்மளோட சாப்பாடை ஜெரிக்கிறவர், அதாவது ஜீரணம் பண்ணுறவர். அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கப்புறம் விஷ்ணு, நம்ம நல்லது, தேவர்கள் நமக்கு நல்லது பண்ணுறாங்க, அவங்களோட எதிரிகளை நாசம் பண்ணுபவர். அப்புறம் அம்சுமான், நம்ம தேகத்திலே வாயு, அது சிரிக்கிறான், ஆனந்த கேஸு, நமக்கு சிரிப்பை வரவழைக்கும் கேஸான். வருணன், மழை கொடுப்பவர். மித்ரன், நம்மளோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பேரே மித்ரா வனம். இதில் சந்திரன் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் சந்திரபாகா நதி தீர்த்தம். ஏன்னா சந்திரன் ஒரு பாகமாக இருக்குது, அதனால தான் சிவனோட தலையில் அந்த சின்ன போர்ஷனில் அந்த நிலா. அப்போ சிவன் எவ்வளோ பெரிய ஏரியா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ
நம்ம சூரியனை சுற்றி யார் யார் இருக்காங்க, பரிவார தேவதைகள்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து தேவேந்திரன் இந்த பக்கம் இருக்காராம். இப்போ அந்த பக்கம் வேறு கிரகங்கள், அசுர கிரகங்கள் வந்துச்சுன்னா அவங்கள மோதி உடைக்கிறதுக்காக தேவேந்திரன். இந்த தேவேந்திரன் எங்கே நிற்கிறார்னா, வாமனன் அப்படின்னு ஒரு கிரகம் வந்துச்சுல, அந்த ஏரியாவில் இருக்காராம். அவருக்கு பக்கத்தில் பிங்களன் அப்படிங்கிறவர், அதாவது பிங்க் கலரில் இருக்கிற அந்த அக்னி போன்ற கிரகம் அவருக்கு துணையாக இந்த அசுரர்கள் இந்த ஏரியாவுக்கு வராமல் பார்த்துக்கிறாங்களாம். அப்புறம் கிழக்கு பக்கம் கார்த்திகேயன், நம்மளோட செவ்வாய் கிரகமும் அரண் அப்படிங்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்காங்களாம். மிச்ச கிரகங்கள் வந்து நம்ம கிரகங்கள் மேலே மோதாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு அப்புறம் யமன், கருடன். யமன் வந்து நரகங்கிற ஏரியாவில் இருக்கார். கருடன் வந்து அதுக்கு மேலே இருக்க அந்த பாதாள உலகத்துக்கு மேலே இருக்கார். இது மேற்கு பக்கத்தில் வந்து வருணன் இருக்கார். அதுக்கப்புறம் சமுத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏரியாவில் இருக்க அந்த வருணன், அந்த மலை இருக்குல்ல, அதுக்கு பேர் ஷூதாபாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமுத்திரம்னா என்ன, அந்த பார்க்கடல் ஏரியா, அதுக்கு பேர் வந்து பிராபனூயானன். இவங்க வந்து பாதுகாக்கிறாங்க அந்த சூரியனை அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு பக்கம் நார்தன் சைடு வந்து குபேரன், விநாயகர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏரியாவிலேருந்து மிச்ச கிரகங்கள்லாம் வந்து மோதாமல் இருக்கா இந்த மாதிரி அரண். அப்போ ஒவ்வொரு அரண்லேயுமே பல கோடிக்கணக்கான கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த சூரியனுக்கு பக்கத்துலேயே ரேவந்தகன், இவர் ஒரு மனு. இவர் ஒரு டைம் வந்து நம்மளோட இந்த இதை ஆட்சி பண்ணவர், அவர் இருக்கார். அதுக்கப்புறம் அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம சூரியனுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க, இருந்து அவரை பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க, மிச்சம் யாரும் போய் மோதிராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த அஸ்வினி குமாரர்கள் யார் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு முறை வந்து சூரியன் ரொம்ப தகிக்கிறாராம், ரொம்ப பெரிய சைஸில் இருந்தாராம். அப்புறம் அப்போ அவரை சுற்றிக்கிட்டு இருந்த சமுஞா அப்படிங்கிற அந்த பெண் கிரகம் இது தாங்காமல் அப்படி மெதுவாக நகண்டு போகிறாங்களாம். அவங்க எதில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, அந்த லைட்டை பிடிச்சி அந்த ஒலியோட ஸ்பீடெலாம் அவங்க போயிட்டுருக்காங்க. அதுதான் குதிரையில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லைட்னிங் ஸ்பீடெலாம் அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க எவ்வளோ தூரம் போனாலும் அவங்களோட நிழல் வந்து அந்த சூரியனை விட்டு போகவே இல்லையா, அவ்வளோ பெருசு அவங்க. அப்போ அந்த நிழல் கிட்ட இருந்து 3 கிரகங்கள் வெடிச்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமுஞா கிட்ட இருந்து 3 கிரகங்கள், சனீஸ்வரன், யமன், யமுனை 3 பேர் வந்திருக்காங்க. இப்போ இவங்க அந்த லைட்னிங்கோட எஃபெக்டை பிடிச்சி இந்த சமுஞா தேவி போகும் பொழுது இவங்களுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பெரிய ஒரு காற்று ஃபார்ம் ஆகுதான், பயங்கரமான காற்று. அந்த சூரியனும் கிட்டத்தட்ட இவங்க கிட்ட வந்துடுறாராம் பக்கத்தில். அப்போ வந்து 2 பேர்கிட்டக்கு நடுவுலையும் ஒரு பயங்கரமான காற்று வருதான். அப்போ அந்த சமுஞா தேவியோட மூக்கு துவாரத்தில் இருந்து 2 நாஸ்ட்ரல் இருக்கும்ல, அப்படியே அந்த துவாரத்திலிருந்து வெளிவந்த கிரகங்கள் தான் அஸ்வினி தேவர்கள், நசாத்தியா, தஸ்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சமுஞா தேவியோட அப்பா விஸ்வகர்மான்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து தான் நம்ம சமுஞா தேவி வந்தாங்க. அந்த விஸ்வகர்மா வந்து நம்ம சூரியனை இந்த யூனிவர்ஸ், கேலக்ஸிஸ் பல ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் கூல் டவுன் பண்ணி கொஞ்சம் ஷார்ப்பாக்கி சைஸ் கொஞ்சம் சின்னதாக்கி உக்கிரம் குறைஞ்சி கொண்டு வர்றாராம். அப்புறம் சமுஞா தேவி வந்து சூரியனை திருப்பி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த அஸ்வினி தேவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட பாண்டவர்களில் வந்து பாண்டுவை வந்து குந்தியும் மற்ற நாட்டு இளவரசி மாத்திரியும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாத்ரி அப்படிங்கிற கிரகம் இந்த அஸ்வினி தேவர்கள் கிட்ட வரும்பொழுது
இவங்களுக்கு நசத்தியா அப்படிங்கிற அஸ்வினி தேவர்கிட்ட இருந்த நகுலனும் தஸ்ரா அப்படிங்கிற அந்த அஸ்வினி தேவர்கிட்ட இருந்து சகாதேவனும் பிறக்கிறாங்க. இந்த அஸ்வினி தேவர்கள் எப்படின்னா பயங்கரமாக தக தக தகதன் மீன் அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்பேற்பட்ட சூரியன்களாம். இவங்க வந்து இந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்களோட அந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமயம் சூரியன்கிட்டேருந்து ரெண்டாவதாக வெடித்த அந்த சூரிய கிரகத்துக்கு பேர் வந்து சரியாதி அப்படின்னு. அந்த சரியாதிங்கிற கிரகத்திட்டருந்து சுகன்யா அப்படிங்கிற பெண் கிரகம் வெடிக்குதான். அந்த கிரகம் சியவனர் அப்படிங்கிற பழைய அந்த சியவனரை அந்த சுகன்யா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சியவனர் வந்து பிளிங்க் பிளிங்க் அப்படி மாதிரி ரொம்ப ஒரு சூரியன் போன்ற பிரகாசம் இல்லாமல் ரொம்ப சின்னதாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஈர்ப்பு விசையில் நம்ம சுகன்யா அப்படிங்கிற கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஏரியாவுக்கு வந்தாங்களாம். அஸ்வினி தேவர்கள் இருக்கிற ஏரியா பக்கம் இவங்க சுற்ற ஆரம்பிக்கும் பொழுது அந்த அஸ்வினி தேவர்கள்கிட்ட இருந்த எனர்ஜி வந்து அப்படியே அந்த சியவனருக்கு போய் அந்த சியவனர் வந்து அப்படி பிரைட்டாக இன்றைக்கி தான் உருவான புது கிரகம் மாதிரி அப்படி ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவருக்கு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து அந்த பக்கம் அப்படி லைட்டாக ஒரு ரவுண்டு போன அந்த அஸ்வினி தேவர்கள்கிட்ட இருந்து அவருக்கு கிடச்சிருச்சான். அந்த அளவு அவங்க வந்து தங்களோட எனர்ஜியை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சூரிய அந்த கதிர் இருக்கத்தான் நம்மளோட உடம்புலையும் ஹெல்த் இருக்கும். அதனால இந்த நகுல சகாதேவர்கள் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்த அந்த பிளானட்ஸ்லே அப்போ அந்த டைம் இருந்த அந்த கிரகங்கள்லேயே அழகான கிரகங்கள் வந்து இந்த நகுல சகாதேவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சகாதேவன் அப்படிங்கிறவருக்கு என்ன டேலண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆஸ்ட்ராலஜி. இப்போ நம்ம புதன் கிரகம் இருக்குல்ல, நம்மளோட ராசி கட்டத்தில் புதன் வந்து வலுவாச்சுன்னா நமக்கு ஆஸ்ட்ராலஜி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த சகாதேவன் அப்படிங்கிற கிரகம் அந்த யாருக்கு இருந்துச்சோ அவங்க வந்து அந்த ஆஸ்ட்ராலஜி கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவருக்கு பேர் வந்து திரிகாலதர்ஷி. ஏன்னா எல்லாரோட இதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாராம். அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, அந்த விராடம்ங்கிற ஏரியாவில் வந்து அவர் வந்து அந்த மாடு மேய்ப்பவராக அவர் வந்து இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அஞ்ஞான வாசத்தில் தந்திரி பலங்கிறது அவரோட பேர் அந்த இடத்துல. அப்போ அவர் போய் அந்த விராட மன்னர்கிட்ட சொல்கிறாராம், இந்த மாடுகளோட முற்பிறவிகள் அடுத்து போகிற பிறவி என்ன, அதாவது அந்த மாடுகள்னால் ஆக்சுவலாக கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் முன்னாடி என்னவா இருந்துச்சு, இனிமே என்னமா ஃப்யூச்சரில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுமா. அதை அவர் சொல்லி தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தான் அவர் வந்து அந்த ஏரியாவுக்கு போய் அந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு திரௌபதி அப்படிங்கிற அந்த கிரகத்தின் மூலம் சுருத்ரசேனா அப்படிங்கிற அந்த கிரகம் பிறக்குது. அவரை தான் நம்ம அஸ்வத்தாமா வந்து கடைசி நாள் வந்து மோதி உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மத்திர நாட்டிலே அவங்க அவங்க அம்மாவோட தம்பி வந்து தியூதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம். அவர்கிட்டேருந்து வெடித்து வந்த விஜயா அப்படிங்கிற கிரகம் வந்து சகாதேவனை சுத்தமா அவங்களுக்கு பிறந்தவர் சுகோத்ரா அப்படின்னு சொல்லி பேரான். இவர் சுற்றும்போது வர்ற சவுண்டுக்கு பேர் வந்து மணி புஷ்பகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுப்பாராம். இவரோட கலர் என்னென்னா வெள்ளை அன்னம் போன்ற கலர் இவர் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் ஒரு சமயம் வந்து கிருஷ்ணரை பாமா அப்படிங்கிற கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு பானு அப்படிங்கிற கிரகம் பிறக்குது. அந்த பானு அப்படிங்கிற கிரகத்திட்ட இருந்து பிறந்தவங்க தான் பானுமதி அப்படிங்கிறவங்க.
இந்த பான் இப்போ கிருஷ்ணர், இந்த சத்யபாமா, இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஏரியாவிலேருந்து வேறு ஏரியாவுக்கு நகல்றாங்க. அப்போ இந்த பானுமதி இந்த ஏரியாவிலே இருக்காங்க. இப்போ இந்த பானுமதிங்கிறவங்க வந்து உக்ரசேனர் அப்படிங்கிறவங்கள சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கம்சனோட இந்த உக்ரசேனர்கிட்ட இருந்து தான் கம்சன் வெளிவந்தார். அந்த கம்சன்லாம் உடஞ்சிட்டார். இப்போ வந்து இந்த உக்ரசேனர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப மினுக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசையம் அதிகம் இல்லாமல் இருக்கார். அவரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த பானுமதி அப்படிங்கிற கிரகம். இப்போ நம்ம துர்வாசர் அத்திரி அனுசூயிட்டேருந்து வந்து கிரகம் வந்து எல்லா ஏரியாலையும் வந்து மோதிக்கிட்டு இருக்குமா. அப்போ இந்த துர்வாசருங்கிற கிரகம் என்ன பண்ணுச்சு, நிகும்பன் அப்படின்னு ஒரு மாபெரும் ராட்சச கிரகத்து மேலே போய் மோதி அந்த கிரகம் இந்த பக்கம் வந்து இங்கே வந்து ஈர்ப்பு விசையம் அதிகம் இல்லாத உக்ரசேனரை தான் பானுமதி சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களை கழுகு போல் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு அந்த நிகும்பன் இருந்த ஏரியாவுக்கு போயிடுறாரு. இப்போ கிருஷ்ணர், அந்த பாமா, இந்த பானு, இவங்கெல்லாம் சூரியன்கள் தான். இவங்க இந்த ஏரியாவுக்கு வரும்போது இங்கே பானுமதி இல்லை. இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கிரகங்கள் அனிருத்தர், பிரத்யும்னர், இவங்க எல்லாமே கொஞ்சம் அப்படி நகண்டு இவங்க எந்த ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா பிந்த்ரகம் அப்படிங்கிற ரேவதனோட தோட்டத்துக்கு, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ற வழியில் பிரத்யும்னன், அனிருத்தன் அந்த நிகும்பன் இருந்த ஏரியாவுக்கு போய் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த பானுமதி அப்படிங்கிற கிரகத்தை தங்களோட ஈர்ப்பு விசையில் திருப்பி இழுத்துக்கிட்டு இங்கே இந்த மதுரா, இந்த உக்ரசேனர் இருந்த ஏரியாவுக்கு வர்றாங்க. அப்படி வந்த இந்த பானுமதியை நம்ம சகாதேவன் வந்து இந்த ஏரியாவுக்கு வரும் பொழுது தன்னோட ஈர்ப்பு விசையில் பானுமதியும் இழுத்து தன்னோட சேர்த்து சுற்றுறாரு. இப்போ பானுமதி, விஜயா, திரௌபதி 3 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முறை வந்து இவங்க வந்து வனவாசம் போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல மொத்த பாண்டவர்களும். அப்போ நகுலனும் திரௌபதியும் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜடாசூரன் அப்படின்னா ஜடை அதிகமுள்ள பெரிய கிரகம், ஒரே அந்த ஜடையாக சைடில் தொங்குமா அந்த கிரகத்துக்கு, அந்த கிரகம் வந்து நகுலனையும் திரௌபதியும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிறோமா. அப்போ இந்த சகாதேவன் பயங்கரமாக மோதுவாராம் அந்த கிரகத்தின் மேலே, ஜடாசூரன் மேலே, ஜடை நிறைய அதிகம் உள்ள அந்த கிரகத்துக்கு மேலே பயங்கரமாக மோதுவாராம் திருப்பி. ஆனால் காப்பாற்றவே முடியாதான். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு சுற்றிக்கிட்டு வந்த பீமன் வந்து ஜடாசூரனோட அப்படி மோதி பயங்கரமான மோதல், அந்தளவு மோதி நகுலனையும் திரௌபதியவும் இவங்களோட ஈர்ப்பு விசையில் இழுப்பாங்களாம். அந்த ஜடாசூரன் வந்து நொறுங்கி போயிடுவாராம், ஜடையாக இருந்த சூரன். இப்போ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம சகாதேவன் வந்து மோதி இருக்கார். யாருன்னு பார்ப்போம். இவர் வந்து இந்த குருட்சேத்திர போரில் சகுனியோட மகன் உலூக்கன்னு பேர், அவனை உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்புறம் மாத்ரியோட அண்ணன் சால்யன் இருக்காருல்ல, அவரோட பசங்க நிரமித்ரன், த்ரீகர்த்தா அப்படிங்கிற 2 பேரை உடச்சி சுக்குநூறாக்கிட்டாரு. இப்போ இந்த குருட்சேத்திர போர் போக இது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய ஏரியாவில் சுற்றுவாங்க. அப்போ இவர் வந்து உடச்சி எறிஞ்ச கிரகங்கள்லாம் யாருன்னா சூரசேனர்கள், பாண்டியர்கள், தண்டவக்ரன், அப்புறம் சுகுமாரன், சுமித்ரன், பாதசாரங்கன், விதர்ப்ப நாட்டு ருக்மியை உடைக்கிறாரு, போஜர்களை உடைக்கிறாரு, நிஷாதர்களை உடைக்கிறாரு. அப்புறம் மகிஷ்மதி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு நிலா இருந்துச்சான், அந்த ராஜா நிலாவை உடைக்கிறாரு. அப்புறம் நவ ராஷ்டிரர்கள் அவங்கள உடைக்கிறாரு. ஒரு சர்மவதி அப்படின்னு நதிக்கரை இருந்துச்சான், அந்த ஏரியாவில் இருந்த ஜாமவாகன் அப்படிங்கிறவரை உடைக்கிறாரு. அப்புறம் அவந்தி நகரத்தில் போஜர்கள் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கிரகங்கள் விந்தன், அணுவிந்தன்
அப்படிங்கிறவங்கள உடைக்கிறாங்களாம். அப்புறம் கேரகர்கள்னு அப்படின்னு நிறைய கிரகங்கள் இருக்குமா. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சிஸ் தான், ஒத்த காலில் நின்று சுற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் ஆக்சிஸ் இல்லாமல் ஒரு ஆக்சிஸில் சுற்றுற கிரகங்கள் கேரகர்கள். அவங்கள உடச்சி நொறுக்கிறார். அப்புறம் ரம்யக்க மலைன்னு இருக்குமா. அந்த ரம்யக்க மலையில் திமிங்கல நகரம்னே பேரான் அதுக்கு. அந்த திமிங்கலம் போன்ற மாபெரும் சைஸில் இருக்க கிரகங்களை உடைக்கிறாராம். அதுக்கப்புறம் செம்புத்தீவு காப்பர் ஏரியா நிறையா இருக்கிற ஒரு கிரகம். அந்த செம்புத்தீவை போய் உடச்சி நொறுக்கிறாராம். அதுக்கப்புறம் சுரபி பட்டணம்னு இருக்குது, அதை உடைக்கிறாரு. அப்புறம் கோசல நாடு, நம்ம ராமரோட அம்மா கோசலைன்னு இருந்தாங்கல்ல, அவங்க இருந்த அந்த நாடை போய் உடைக்கிறாரு. அப்புறம் நம்மளோட இந்திரனோட பசங்க இருந்தாங்கல்ல, வாலி சுக்ரீவன், இவங்க இருந்த ஏரியாவில் கிஷ்கிந்தையில் அந்த டைமில் மைந்தினி துவிதன்னு 2 கிரகங்கள் தான் மிச்ச கிரகங்களை இழுத்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த ஏரியாவில் போய் இந்த மைந்தினியவும் துவிதனையும் உடச்சி எறிகிறாராம். அதுக்கப்புறம் இவருக்கு திரௌபதி மூலம் சுமித்ரைங்கிற பெண் கிரகம் கூட இவர்கிட்ட இருந்து வெளியே வந்துச்சு. இந்த குருட்சேத்திர போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மத்ர தேசம் இருக்குல்ல, இவங்க அம்மா கிரகம் இருந்த அந்த மாத்திரி இருந்த ஏரியாவில் அந்த வடக்கு பக்கம் பூரா வந்து நகுலன் அவரோட ஏரியாவாயிருச்சு. தெற்கு பக்கம் ஃபுல்லும் சகாதேவன் வந்து ஆட்சி புரிகிறாரு. அவர் இலங்கை வரைக்குமே போய் அந்த கிரகங்களையும் உடைக்கிறாரு. இப்போ இவர் ஏன் தெற்கு பக்கம் போகிறாருன்னா, தெற்கு பக்கம் எல்லாருமே வால் வீச்சு, இந்த ஷார்ப்பாக வந்து மோதுறதில்ல கில்லாடிகளாக எல்லா கிரகங்களும். அதனால் இவரும் அப்படி ஷார்ப்பாக கட் பண்ணிட்டு போகிறதுல இவரும் கில்லாடிங்கிறதுனால இவர் தெற்கு பக்கம் ஆட்சி புரிந்தார் சகாதேவன்.